ஒரு பணக்கார நபர் அவசர அவசரமாக ஃப்ளைட்டில் ஏறி தன் இருக்கையில் அமர்வதற்காக போகிறார். ஃப்ளைட்டில் ஏறினோடனே அங்கே இருந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்கிறாங்க, சார் இது உங்கள் ஃப்ளைட் கிடையாது, நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரம் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளைட்டை பிடிச்சி அவரை உட்காரப்போ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அவரை தடுத்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ளைட்டில் உங்களுக்கு நீங்கள் இன்னும் அடுத்த ஃப்ளைட்டில் போகணுன்னு சொன்னோன்னே அவர் ஷாக் ஆகிட்டார். என்னங்க, இதுதான் நான் பார்த்து புக் பண்ண ஃப்ளைட்டு, நான் பல வாரங்களுக்கு முன்பாகவே புக் பண்ணிட்டேனே, இதை திரும்ப நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லா இல்லை, என் சீட்டை எனக்கு கொடுங்கன்னு சொன்னோன்னே, சார் இது உங்கள் சீட் கிடையாது, ஆல்ரெடி வேறு ஒருத்தருக்காக புக் பண்ணப்பட்டிருக்குது, தயவுசெய்து நீங்கள் இறங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப அப்செட் ஆகி டெர்மினலில் போய் உட்காரார். 3 hours ஆச்சு அடுத்த ஃப்ளைட் வர்றதுக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். மீட்டிங் மிஸ் ஆகிடுச்சு, அவர் அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிட்டார். பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு பக்கம் கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணுறார், அடுத்து அவருடைய ஃப்ளைட் வந்த உடனே இருக்கையில் போய் உட்கார்றார். உட்கார்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பைலட் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்முடைய கம்பெனி ஃப்ளைட் 3 மணி நேரத்துக்கு முன்பாக பறந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆக முடியாமல் இடையில ஏதோ ஒரு பிரச்சனையினால கீழே விழுந்து அதிலிருந்து யாருமே உயிர் பிழைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல ஷேர் பண்ணோன்னே எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. இவர் செக் பண்ணி பார்க்குறாரு, அதுதான் அவர் ஏறின ஃப்ளைட் என்று தெரிந்த உடனே அதிர்ந்து போகிறார். ஒரு நிமிஷம் இருதயம்லாம் ஆடி போயிடுது, கண்கள்லாம் கண்ணீரால் நிரம்பிடுது. தாமதத்துக்காக நம்ம கவலைப்பட்டோம், ஆனால் அந்த தாமதம் என்னுடைய உயிரை பாதுகாத்திருக்குன்னு சொல்லி ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே கண்ணீரை துடைத்து கொண்டு இறங்கி போன மனுஷன் அங்கே பார்த்த முதல் மனிதனை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியே போகிறார். சில சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காததுனால நம்ம அதோடு கூட போராடிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபிச்சு காத்திருக்கிற காரியம் நிச்சயமாய் அது தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. தேவன் அதை சரியான நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு தீர்மானிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியும்? பாதுகாப்பு தான். பாதுகாப்பு நிமித்தம் தான் சில காரியங்களை தேவன் டிலேடா உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அதனால காரியங்கள் தாமதமாகும், நடக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமா God is in control. அவர் காரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுனால அவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இப்போதைக்கு தாமதம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை மறந்து போகாதே. அவர் உன்னை நேசிக்கிறபடினால ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உன்னை எல்லாருக்கும் முன்பாக அவர் பொன்னாக விளங்க பண்ணுவார் என்பதில் மாற்று கருத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உன்னை மேம்படுத்துவார். God bless you.